இந்த நாளிலும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நண்பர் சாம் ஒரு முறை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு போயிருந்தார். இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு சாலை வழியாக போய் கொண்டிருந்த பொழுது அது ஒரு அடர்ந்த காடு. திடீரென்று யாரோ அவரை பிடித்து கெட்டி தூக்கி கொண்டு போவதை போல உணர்ந்தார். அவரை கொண்டு சென்றவர்கள் ஒரு நடு காட்டிலே சென்று, ஒரு அடர்ந்த காட்டின் நடுவிலே உள்ள ஒரு பாலடைந்த பில்டிங்க்கு அவரை கொண்டு போய் அதுல உள்ள ஒரு அறையில, இருட்டறையில அவரை அடைச்சு வச்சாச்சு. நடு இரவு நேரத்துல ஒரு மந்திரவாதி அந்த அறையினுடைய கதவை திறந்து இவரை வெளியே இழுத்து வந்தார். இவர் கை கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்ததுனால அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் ஒரு இடத்தை காட்டினார். இங்கேதான் நாங்கள் மனிதர்களை நரபலியிடுவோம், இந்த இடத்துல தான் உன் தலையை நான் வைக்க போறேன், மேல இருக்கிற அந்த கத்தி உன் தலையை கொஞ்ச நேரத்துல வெட்டிடும், அந்த கீழே இருக்கிற அந்த பக்கெட்ல உன்னுடைய ரத்தம் எல்லாம் வடிந்து விடும், இந்த ரத்தம் எல்லாம் வடிந்த பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து விதை தானியத்தின் மேலே தெளித்து சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அதை அனுப்புவேன், அவர்கள் அந்த தானியத்தை விதைப்பார்கள், அது நல்ல அறுவடை கிடைக்கும். இதுவரை நான் 99 பேரை இப்படி கொலை பண்ணியிருக்கிறேன், நீ 100வது ஆள் என்று சொல்லி உரத்த குரலிலே அவரை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார். இதை கேட்ட என்னுடைய நண்பனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடல் முழுவதும் நடுங்கியது, வார்த்தை வரவில்லை. அவருக்கு தெரிந்த ஓட்டை இந்தியிலே அவரை பார்த்து ஒன்று சொன்னார். ஐயா, என்னை நீங்கள் நரபலியிடுவதற்கு முன்பாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்க 99 பேரை கொலை பண்ணியிருக்கலாம், நரபலியிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களையும் ஒருவர் மன்னிப்பார், அவர் பெயர் இயேசு என்றார். இதை சற்றும் எதிர்பாராத மந்திரவாதி நடுக்கத்தோடு, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, என்னுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு, நான் செய்த கொலை குற்றங்களிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு ஒருவர் உண்டா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்பொழுது நண்பர் சாம் அவரிடம் எல்லாவற்றையும் எடுத்து கூறினார். அவர் என்ன சொன்னார்? உங்கள் பாவங்களை அந்த இயேசு அவருடைய முதுகுக்கு பின்பாக எறிந்து விடுகிறார். மாத்திரமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றுகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பாவம் இரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றக்கூடியவர் தான் அந்த இயேசு என்று இயேசுவை குறித்து அவர் முன்பாக கூறிக்கொண்டிருந்தார். அந்த ராத்திரியிலேயே அந்த மந்திரவாதி முழங்கால் படியிட்டு, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசுவிடம் மன்னிப்பு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது இந்த இயேசுவிடம், உங்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டால் அந்த இயேசு உங்களை மன்னிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார், நீங்களும் பாவம் இல்லாமல் பசுத்தமாய் வாழ முடியும் என்று அங்கே அவரிடம் தைரியமாக எடுத்து கூறினார். அது அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அப்பொழுது அந்த மந்திரவாதி, என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று தன்னுடைய பாவ மன்னிப்பை குறித்து உள்ளத்திலே அறியாத மொழியிலே பாடிக்கொண்டிருந்தார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில இந்த மந்திரவாதியினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். 99 பேரை நரபலியிட்ட அந்த மந்திரவாதி உம்மிடமிருந்து மன்னிப்பு பெற்றாரே. ஆண்டவரே, ஒருவேளை இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் ஏதோ ஒரு குற்றத்தினாலோ ஏதோ ஒரு தவறினாலோ குத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னிப்பதற்கு நீர் தயை புரிந்து இருக்கிறீர். அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருந்தாலும், அந்த 99 பேர் கொலை பண்ணினவர்களையே மன்னிக்கிற ஆண்டவர் நீர். அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அவருடைய பாவங்களில் இருந்து அவளை விடுவித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இயேசுவே, இரத்தத்தினால் அவர்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவர்
நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம். நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம். கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம். கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே. தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.